இங்கே பாருங்கள், இந்த தொட்டிக்குள்ளே வந்து ஒரு நல்ல பாம்பு இருக்குது. அது இப்போ வந்து தலையை தூக்குது. உங்களுக்கு நல்லா தெரியுதா? நான் ஒன்றா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? நல்ல பாம்பு வந்து இந்த தொட்டி தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து நாங்கள் காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஏன் அது உடம்பு திருப்புதுன்னு எங்களுக்கே தெரியல. இல்லை ஒரு மாதிரி உடம்பு திருப்பி தானே இருக்குது. தெரியல, ஒரு மாதிரி உடம்பு திருப்பி வச்சிருக்குது. ஆஹா, அது உயிரோட தான் இருக்குது. நல்லா பாருங்க, அது என்ன மாதிரி வளையுது பாருங்க. இது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே எதனா தொட்டிக்குள்ளே வந்து நல்ல பாம்புலாம் விழுந்துருக்குதா? அது எப்படி எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஒரு பைட்டி வந்து தொங்க விட்ருக்கோம், பெயிண்ட் பைட்டியை. இதில் வந்து அந்த பாம்பு ஏறுதான்னு செக் பண்ணலாம். அது ஏற்கனவே 2-3 வாட்டி இந்த தொட்டியை விட்டு வெளியே ஏற ட்ரை பண்ணிச்சு. அதனால் அதால் முடியல. பார்த்தீங்களா, அந்த பாம்பு வளைச்சி உயிரோட தான் இருக்குது. இது வெளியே வருமான்னு நாங்களும் ஒரு 1/2 மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம். அது உள்ளே தான் இருக்குது. ஆனால் அது ஏன் சுற்றி நீச்சல் அடிக்குதுல்ல? ஒரு மாதிரி சுற்றி உடம்பு சுற்றி பண்ணுதில்ல அது? அது இப்போ ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்குது அந்த பாம்பு. இந்த பாம்பை எப்படி பிடிக்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துடும், அது மட்டும் டவுட்டே இல்லை. அதுக்கு வாட்டம் வரல பொழுது. இப்போ தண்ணி விட்டுருக்கோம்ல, கண்டிப்பாக வந்துடும். இது எந்த ரூட்டில் வருதுன்னு பார்க்கலாம். இது எந்த ரூட்டில் வரப்போது, எதுக்குள்ள நுழைய போது தெரியல. வெளியே வரப்போகுது. மேஞ்சின்னு தான் இருக்குது. ஏய், இன்னைக்கிட்ட போகாது, எனி டைம் வெளியே வந்துடும். ஆமாம், தூரமாக போங்க. நல்ல பாம்பு அது வேறு. ஏன்னா அது எந்த பக்கம் போகணும்னு எனக்கே தெரியல. அது எந்த பக்கம் வாட்டம் வருதோ அப்படி ஏறி போய்ட்டுன்னு நினைக்கிறேன். அது நல்லா தான் மேயுது. இரு வெளியே வரப்போகுது. எகிரி வரோம். இப்படி வா வந்து பாரு. அது வரை சில பாம்பு வேகமாக ஏறுது. அதுதான் அன்னைக்கு ஒரு பாம்பு என்ன ஒரு வேகமாக ஏறிச்சு இல்லைமா போன வாட்டி வரும்போதே. போன வாட்டி ஏமா ஒரு சார பாம்பு, அது என்னன்னு தெரியலமா வேகமாக அப்படி எகிரி குச்சின்னு வந்துச்சு. இது கூட எந்த மாதிரி போகும்.
வந்துடும் வந்துடும். நீ வேணா பாரு, அது முதலே எப்படி எதிர்ச்சிதுமா வெளியே வரத்துக்கு. அது அப்படியே பார்த்துன்னே இருக்கும், டைம் பார்த்து டக்குன்னு ஏறி வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த டவுனில் தான் போய்ட்டுன்னு நினைக்கிறேம்மா. அப்படி தான் அது எப்போவுமே முயற்சி பண்ணுது, அந்த அந்த வழியாக இறங்கிறதுக்கு தான். ஆனால் என்னத்துல பண்ணணும், அது எந்த பக்கம் போய் நுழையுதுன்னு பார்த்துக்கணுமா. அது எதனா பொந்துக்குள்ளே நுழைச்சிச்சுக்கோமா, ஒரு கல் எதனா வச்சு அடிச்சு விட்டுடணும். குடிக்கிற தண்ணி கேண்டா. இப்போ வந்துடும் பாரு எப்படியும். இது மாதிரி அடப்புலாம் சேர்ந்துட்டாலே இதெல்லாம் வந்து பாம்புக்கு தங்கிது அப்படி. உடஞ்சிட போகுதா. தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கணும். தண்ணி வருதான்னு பாரு. தண்ணி லாரி எனக்கு தெரிஞ்சு ஏமா பாம்புலாம் உள்ள வந்து தரையோட தரையா இருக்கிறதுனால வந்து விழுந்துதா. போய் திறந்து வச்சிருந்தோம் நம்ம அப்போ விழுந்தா இல்லை நேற்றுலாம் விழுந்ததா இருக்காது. நேற்று விழுந்ததா அவ்வளோதாம்மா. இப்போ ஈஸியாக வெளியே வந்துடும் பாரு. ஏன்னா ஒரு 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 அடி தான் இருக்குது. இல்லை இங்கே வா, வந்து பாருண்ணா, இங்கே வா. என்ன எதுக்குள்ளே போய் நுழையுது பார்த்துன்னா அதோட ஏறி இறங்கும்போது உஷாராக நடக்கலாம்ல நீ. எதுக்குள்ளே ஏறி எதுக்குள்ளே நுழையுது பாருமாண்ணா. ஏன்னா நீ அடிக்க போகிறதில்ல, எப்படியும் விட்டுற போகிற. அது இங்கே தான் எதுக்குள்ளே நுழைஞ்சிருந்தோம். மேலே வருதா. ஏன் கெஸ் பண்ணி அது வந்து அந்த செடியில் தான் போய் இறங்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது இப்படி வருமோ அது எனக்கு தெரில பார்ப்போமே. அவ்வளோதான், கண்டிப்பாக இப்போ எனி டைம் ஏறி வந்துடும் வெளியே. எனக்கு என்ன ஒரே பையனா, இப்போ உயிரோட விட்டோன்னா அடிக்காமல் மறுபடியும் வாட்டி இங்கே சுற்றுச்சுன்னா
மிதன் பையன் காத்து நின்னுட்டா ஏமா காணாமவா காணோம். அந்த ஒரு ஆள் நானும் வெளியே வரும்னு வீடியோ எடுத்துன்னு பார்த்தா ஆளே காணோம். வலிக்குதுப்பா. உள்ளதான் இருக்குதா வெளியே போச்சா எங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணுமா எனக்கு தெரிஞ்ச அந்த முள் எங்கன்னா இருக்குதா, எந்த முள் இருக்குன்னு தெரியலையே. அந்த பக்கம் போதா பாரு. ஏன்னா காணவே காணோம். அந்த பக்கம் கேப் கை போறது கேப்புடா. இல்லையாம்மா அவ வந்தா இந்த வழியில தான் வரணும். திருமுருகா ஏன்னா இப்போ ஈஸியாக வந்துடும்ல இருந்தால் கூட. ஒரு பாம்பு பிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. திருமுருகா நிறுத்து 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 கொஞ்சம் நிறுத்தி விட வருதான்னு பார்ப்போம். பாம்பு நிறுத்தி விட டக்குனு. இது ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது நிறுத்துறான். நிறுத்திட்டான். சூப்பர்டா. எல்லா மோட்டரும் நிறுத்திட்டு நிறுத்திட்டான். ஆனாம்மா இதில் தண்ணி வரல. அந்த பைப் எடுத்துலாமா? பைப் வழியா பாம்பு உள்ள போயிடுச்சுன்னா இல்லை அந்த பைப் எடுத்துலாமான்ற. அப்படியா? ஏன்னா அதுக்குள்ளே பாம்புலாம் போகுதா? அதனால தான் சொல்கிறேன் அதை எடுத்து விட்ருங்கன்றேன். என்னம்மா அது? ஏன்டா இங்கே இவ்வளோ சீரியஸாக நடக்குது, என்னடா அங்கே போய் ஆயா திடீர்னு கிடக்குற இவ்வளோ பண்ணியும்? வந்துச்சு அம்மா வந்துச்சு வந்துச்சு சீக்கிரம் பாம்பு வந்துச்சுமா. வெளியே வரப்போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லோரும் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பாம்பு வந்து இப்போ வெளியே எவ்வளோ மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெளியே வரப்போகுது. வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள் அது எப்படி வெளியே வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அதோட வால் இப்போ நல்லா தெரிஞ்சு பாருங்க. அம்மா அந்த பைப் எடுத்துருமா? பைப்புக்குள்ளே போயிட்டு போகுது பைப். ஆமாம் கொம்பு தள்ளி விட்டுலாம். இங்க பாருங்க இப்படி வந்து பாருடா. இப்படி வந்து பாருடா. பாம்புடா. அது இப்ப வெளியே தான் வரப்போகுது. அதான் இந்த சைடுல வந்தா எகிரிடும் மேலே. அது ஏன் சம்மந்தமே இல்லாம அது உள்ள போச்சுன்னு தெரியல. இப்படி வந்தா வெளியே வந்துட்டு இருக்கோம்ல. வெளியே வரப்போகுது. எனி டைம் இப்போ வெளியே வந்துடும். பார்க்கலாமா? சரி நான் தூரம் வந்துட்டேன்ப்பா. அது உங்களுக்கு கண்டு பயந்து அது ஸ்லாப் அடியில். ஆமாம் ஆமாம் நான் தான் நினச்சேன் அந்த அது வழியாக அப்படி போய் போயிட்டு போதான்னு பார்த்தேன். அது வெளியே போகிறத பார்க்கலான்னு 4 மணி நேரமாக நைட் வெயிட் பண்ணால் அது எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிச்சு. நிறுத்த சொல்லிட்டோமே. நிறுத்துங்க. உள்ள போட்டதான் ஒரு இல்லை மோட்டரியா இந்த பசங்க இன்ஜின் நிறுத்த சொன்னோமே. அங்கேயும் டேங்க் ரொம்பிச்சு மேலே. இங்கே கொஞ்சம் ஓப்பன் பண்ணுமா? இங்கே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வரட்டும். அது பைப்பு தரையோட வரட்டும். தரையோட வந்தா மேலே இருக்கிற அழுக்கு மொத்தம் உள்ள போயிடும்.
ஏன் வேணாம் வேணாம் விட்டு விட்டு தன்னேரம் நீங்க அப்புறம் வந்து அது நான் பார்த்தேன் அதே மாதிரி வரும். வேணாம் வேணாம் வந்துடும்ல வேணாம் கண்டிப்பா வந்துடும் அது. இவ்வளவு கேப்ல வரலாம் அது என்ன நீ வேணாம் அப்போ தரையால அழுக்கெல்லாம் உள்ளே போய்டுன்றியா? மேல இருக்கிற அழுக்கெல்லாம் பின்ன உள்ள போயிடுது ஆமாம். அறிவில்லை வழி வழி வந்து சரி இவ்வளோ தண்ணியில் வந்திருக்கலாமே நேரம் வெளியா? அது வரும் அது பாய்ந்து இப்போ ஒழிஞ்சு விட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கா இந்த தூரம் அது இங்க இருந்து இரு வருது 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 சத்தம். ஆமா சத்தம் 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 போடாதீங்க. இப்போ வந்து தலையை எட்டி பார்த்துச்சு இப்படி வெளியே வரத்துக்கு. அது அப்படியே போயிட்டு இப்படி வச்சுருந்தா கொம்பு வச்சா பைப் பண்ண வெளியே வராதுப்பா. வெளியே வந்துட்டோமா மித்ரன் நைட் ஆகி போச்சு. ஆமாம் அது அப்படியே போய் ஓடிட்டோம். அது வீட்டுக்கு சத்தம் போடுறதுனால தான் அது உள்ள உள்ள போகுது. இது அந்த பாம்பு இப்போ வெளியே வரப்போகுது. தொட்டியை விட்டு வெளியே வரப்போகுது. நீ சத்தம் போட்டோம்னா அது உள்ளே போதும். உள்ள ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டால் உள்ளே ஓட்டிடுது. அது மட்டும் இல்லைம்மா அந்த பாம்பு ரொம்ப வித்தியாசமாக பிறலுது. அப்படியே மேலே மட்டும் இப்படி மேய மாத்துமா? ஆஹா ஓ இது ஒன்று இருக்குதா? இது தண்ணி பாம்பா? அப்போ மேலே மேய்ஞ்சு கிடக்குதுன்றா? அடங்கொய்யால அந்த வால் நல்லா தெரியுது பார்த்துக்கோங்க. நாங்களும் வெளியே வரோம் தொட்டியை விட்டு வெளியே போவோம்னு பார்க்குறோம். ஆமாம்மா சத்தம் மட்டும் இல்லடா அது இந்நேரம் ஏறி வெளியே போயிட்டுருக்கோண்டா. போட்டுதா தண்ணி வரலையா? ஏன்னா அது எந்த ரோட்ல போகும் தெரியல. கம்மியாவே அழகா அது மேய்ஞ்சி வெளியே போகலாம். நிறுத்திட்டியா? என்னடா அது? நல்லா வழியை பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த தொட்டியில். இது என்னன்னா உள்ளே எங்கே போய் என்ன பண்ண ஆமாம்மா டியூப்குள்ளே போய் நான் பூந்து போகுது. ஆமாம் அந்த வேணும் நமக்கு அந்த டியூப். ஐயோ இப்போ வெளியே வர பார்த்துச்சு தலை தூக்குச்சு அந்த கார்னரில் நசுங்களா. ஆனால் இல்லைனாலும் நசுங்கிச்சான்னு டவுட் ஆகுது எனக்கு. ஏன்னா இல்ல தள்ளி விட்டுறோம். வெளியே தள்ளி விடணுமா? வெளியே தள்ளி விட்டா அடிக்கிறாங்க கரை வச்சு போடுவாங்க. அதெல்லாம் கரம் வாங்கிட்டு வராது வேற பூண்டு போடுறது. இல்லை அது உள்ளே போயிடுச்சு. அந்த சந்தில் யாரும் நின்று பார்க்கணுமா அந்த பக்கம் இறங்கிச்சா எப்படின்னு எதுன்னு.
கொஞ்சம் கொஞ்சம் அது வழியை எதிர்பார்க்குது. வாட்டமே இல்லை பொழுது அதுக்கு. மேலே இருந்தது இப்போ ஆளை காணும். அது அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. வருதுப்பா. இருங்க 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 இருங்க. போடு போ. ஆச்சா மறுபடியும் அந்த தொட்டிக்குள்ளேயே போகுது பாருங்களா. இல்லை 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 இப்போ வெளியே போயிடுச்சு. எங்க போகுது போறியா? அதுக்குள்ளே இதெல்லாம் பொந்து இருக்குதான்னு பார்க்கணும். பொந்துக்குதா? ஆ பின்ன எங்கே போச்சுன்னு தெரியலையா? போச்சா இல்லையா? நல்ல பாம்பா? அடிங்க. ஏன்